Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். கிச்சனை வந்து பிஃபோர் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா கிச்சன் வந்து பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிச்சன் வந்து நம்ம ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெனோவேஷனோட ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிச்சன் எப்படி இருந்தது, ரெனோவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நிறைய வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா ரெனோவேஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து இன்னும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பில்டர் வந்து நிறைய வால்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி அண்ட் கிச்சனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வால் எடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் என்னென்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பெருசாக வந்து சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு கிச்சனில் வந்து ஒரு யூட்டிலிட்டி, ஒரு கிச்சன் வந்து நடுவில் வந்து ஒரு வால் இருந்தது அப்படின்னா அது எடுத்ததுக்கப்புறம் வந்து ரெண்டுமே வந்து 2 ரூம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒன்றாவே வந்து இருந்தால் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து இது டெமோலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கிச்சனோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து சிங்க் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அந்த சிங்கோட பைப் லைன் போடுறதுக்காக தனியாக ஒன்று பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பைப் வந்து போகுது. நடுவில் வந்து ஒரு எட்ஜ் வால் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எட்ஜ் வால்லாம் உடச்சி எடுத்துகிட்டு எல் ஷேப்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க, நம்ம எடுத்துருவோம். எலக்ட்ரிக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எடுத்துருவோம். எதுவுமே விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கிச்சனில் கை வச்சாலே அவ்வளோதான், எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம திருப்பி புதுசாகவே பண்ணுவோம். இந்த யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துருவோம். எதுவுமே விட்டு வைக்க மாட்டோம், ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். இந்த சைடு மட்டும்தாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணுவோம். அதான் கிச்சனில் வந்து எல்லாமே வந்து நம்ம கை வைக்கிறதுனால கம்ப்ளீட்டாக டெமோலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஆஃப்டர் கிச்சன் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணணும். இந்த டீப் க்ளீனிங்ன்றது வந்து ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெனோவேஷன் பிஃபோர் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாகவே வந்து தெரியும். இதில் இருக்கிற லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ், இதோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோரோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோரோட சென்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோலா ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒர்க் ஆகும். பேக்ரவுண்டில் வந்து ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் அது. இதில் இருக்கிற லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 4 சைடுன்றது வந்து கொடுத்துருப்போம். 4 சைடுன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கண்டினியூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருப்போம் இதில். அதுக்கப்புறம் வந்து இதோட கிரானைட், அதுக்கப்புறம் வால் டைல்ஸ்லாம் டிசைன்லாம் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ஒரு வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே கலர் லேமினேட்ஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதோட சிங்க்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபுல் வீடியோவில் வந்து கவர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து வரும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபோர்ஸ்ன்றது வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஆர்ஓ. பட் என்னென்னா இப்போதைக்கு வந்து கிளைண்ட் சைட்லேருந்து ஆர்ஓன்றது வந்து யூஸ் பண்ணலை. அதனால் எல்லா வாட்டர் லைன்ன்றது வந்து இப்படியே வந்து கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து பிஃபோர் வீடியோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்றது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஹாபோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே வால் இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். டிஷ்வாஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸே வந்து கிடையாது. பட் என்னென்னா ஸ்பேஸ்ன்றது வந்து கிடையாது அப்படின்னா மேலேயும் கீழேயும் வச்சுக்கலாம். பட் என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வால் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து இதுலேயே வந்து நம்ம அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு யூட்டிலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அந்த டைல்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால திருப்பி வந்து பில்டர்கிட்டே வந்து டைல்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம தனியாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பல்காக வந்து ஆர்டர் பண்ணும்போது அன்பிராண்டடில் வந்து போடுறாங்க அப்படின்னா அதே அன்பிராண்டன்றது வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வந்து கிடையாது. அதனால தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாக வந்து உடைக்காமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 feet வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வெறும் வால் மட்டும் எடுத்துகிட்டு வால் டைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து இதில் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து டேண்டம்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கிட்ட செப்பரேட் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் டீட்டெயிலாக கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஏன்னா டேண்டம்ஸ்ன்றது வந்து 6 டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற கிச்சன் கவுண்டர் டாப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 டேண்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டேண்டம்ஸில் வந்து வராது. அது இல்லாமல் என்னென்னா கிரானைட் கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்காங்க. அதனால் கிரானைட் கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா சுத்தமாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இவ்வளோ ஹைட்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம உடன் கவுண்டர் டாப் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் அதுக்கப்புறம் அதோட டேண்டமோட ஹைட்ன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ ஹைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். திங்ஸ் வந்து பெரிய பெரிய திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதுவே கான்க்ரீட் கவுண்டர் டாப்பில் வந்து போகிறீங்க அப்படின்னா இதோட டேண்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். இதோட ஃபுல் வீடியோன்றது வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஃபுல் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.